ம். எங்க நீங்க அந்த அம்மா எங்க அமெரிக்கால புறப்படும் போது, எனக்கு ஒரு பெர்சனாலிட்டி பார்க்கணுமே! ஒரு நடிகை அ ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அம்மா பார்க்கணும். உடனே டெல்லியில பறந்து ப ப டெல்லியில பறந்து கட்டிட்டு அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துட்டாங்க. யார? ஜெயலலிதாவ. அந்த அம்மா ஹிலாரி கிளின்டன் எங்க வருது? ஜெயலலிதா பார்க்க வருது. அந்த பிரஸ் மீட்ல நானும் இருக்கேன். அந்த பிரஸ் மீட்ல நானும் இருக்கேன். ஹிலா ஹிலா ஹிலாரி கிளின்டனும் ஜெயலலிதாவும் செக்ரட்டேரியட்ல அந்த மாடி மேல முதலமைச்சர் அலுவலகத்தில இந்த அம்மா ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் பேசும். அந்த அம்மாவும் இங்கிலீஷ் பேசும். அது அமெரிக்கா தாதா. இது சென்னை தாதா. தமிழ்நாட்டு தாதா. 2 தாதாக்களும் பேசி முடிஞ்சது. முடிஞ்சு வெளிய வந்த உடனேயுமே அதிகாரிகள் மூச்செல்லாம் எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. எள்ளும் கொள்ளும் மத்திய அரசு அதிகாரிலாம் அப்படியே டென்ஷனா இருக்கான். என்ன நடந்ததுடான்னு ஒண்ணும் யாருக்கும் தெரியல. 2வது அடுத்த நாளு ஆ இலங்கையிலிருந்து ஒரு அமைச்சர், டெல்லியில இருக்கக்கூடிய கான்சுலேட் ஜெனரல் 2 பேரும் வந்து ஜெயலலிதா முன்னாடி உட்கார்ந்துருக்கான். 2 பேர் வந்து ஜெயலலிதா முன்னாடி உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்து பிரஸ் மீட் வெளியில வந்தாங்க. வந்த உடனேயும், "நாங்க முதலமைச்சர வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்து சொல்ல வந்தோம்" அப்படின்னாங்க. நான் புரிஞ்சுட்டேன். நான் கேட்டேன், "ஹிலாரி கிளின்டன வந்து முதலமைச்சர் சந்திச்ச பொழுது, ராஜபக்சே ஒரு கொடிய குற்றவாளி. அந்த கொடூர குற்றவாளி ஈழத்தமிழர்கள பல பேர கொன்னு ஒழிச்சிருக்கான். அவன் மீது நடவடிக்கை எடுக்கணும்." யாரு? யார்ட்ட சொல்றாங்க அந்த அம்மா? ஹிலாரி கிளின்டன் கிட்ட. ஹிலாரி கிளின்டன் நான் ஜெயிச்சேன்னா, எங்க அமெரிக்க அதிபரானா, முதல் வேலை யார் மேல நடவடிக்கை எடுப்பேன்? ராஜபக்ஷ. ராஜபக்சே மேல.